சேவிங் வந்து ஆன் கேமராலே பண்றது. ஏய் என்ன டேப் என்ன தந்தி இருக்கு? அது பீட்டல்ல மொட்டை அடிக்கணும்னா அடங்கோ நீ சேது பண்ணாதீங்க. சோல்ஜர்ஸ் வா மாயாண்டி மாராண்டி பாப்பா பெருமாளு. இன்னைக்கு ஒரு ரிவ்யூ பண்ண போறோம். என்ன பண்ண போறீங்க? ரொம்ப நாள் என்ன கேட்டிருக்கேன். ஐபேட் அதுக்கு தான் ஒன்று வந்து. ஏய் போடா இந்தா பிடிச்சுக்க. எப்படி போட்டிருக்காரு போட்டு விடுது. இன்னைக்கு என்னன்னா வந்து இந்த லெனோவோ அமைச்ச டேபா என்னன்னு தெரியல, ஏதோ ஒன்று உள்ள இருக்கு. ஆனா இது ரிவ்யூ பண்ணணும். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா லெனோவோ இன்னொரு மேட்டர் அமைச்சிருக்காங்க. என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறீங்க? சேவிங் ரிவ்யூ. இப்போ என்னன்னா வந்து இதை பிரிச்சு வந்து ஓப்பன் பண்ணணும். இது ரொம்ப ஒரு சேலஞ்ச். எப்பல புதுசா இருந்தா நமக்கு தான் ஃபர்ஸ்ட் அமைச்சிருந்தாங்கன்னா நான் ஜெயிச்சேன், ஆல்ரெடி பழசா இருந்தா நான் ஜெயிச்சேன்ற மாதிரி வச்சிருப்போம்ல. ஆமா, இது வந்து நான் பழசுன்னு சொல்றேன். ஓகே, நீங்க புதுசுன்னு சொல்றீங்களா? பழசா இருந்ததுன்னா டர்ஃப் கூட்டிட்டு போறீங்களா? டர்ஃப்ல ஆக்சுவலா கேன்சர் வருது அப்புறம் இல்லையா? டர்ஃப் போனா கேன்சர் வருதா? ஆமா, டர்ஃப்ல விளையாடினா கேன்சர் வரும் அப்படின்ற ஒரு நியூஸ் ஒன்று போய்கிட்டு இருக்கு. வரும். அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. புதுசா இருந்துன்னா என்னன்னா வந்து சேவிங் வந்து ஆன் கேமராலே பண்றது. அடங்கோ சேவிங் மட்டும் வேணாம். மாரியாத்தா, செல்லாத்தா, கருப்பா பொறுப்பா இருப்பா முனீஸ்வரா முண்டக்கண்ணியா முகாம்பியா குலதெய்வ சாமி, இது வந்து புதுசா இருந்துடணும். இவன் சேவிங்க ஆன்லைன்ல மக்கள் பார்க்கணும். இவனை கொன்னுடலாமா? இது பழசா இருக்கணும். அவனே டர்ஃப் கூட்டிட்டு போறீங்க. பழசா இருக்கணும். அம்மா தாயே அங்காள இரு. ஏய் அருமையா இருக்குடா பாக்கிறதுக்கு. ஏய் இரு பார்க்காத, இரு மேல காட்டு. எங்க பாரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் காட்டு. எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன்? நல்லா இருக்கே. ஓகே நண்பர்களே, இது வந்து ஆக்சுவலா ஏதோ கேமிங் கிடையாது. இது வந்து நார்மல் டேப். நீ கட்டி அதான்டா பெண்ணா கட்டல, அது வந்துச்சு நமக்கு. ப்ரொடக்டிவிட்டி. டீம் எல்லாரும் கொடுங்க. எல்லாரும் கண்ணு முன்னாடி ஒரு சேவிங் பண்ற சொல்லு. இந்த ஒத்த உடம்பு எத்தனை தாங்கும்? நண்பர்களே, என்னன்னா வந்து ஒரு சேலஞ்ச். இப்போ டேப் லெனோவோ டேப் அமைச்சிருக்கான். ஓகேங்களா? டேப் வந்து பழசா இருந்ததுன்னா நான் டர்ஃப் எல்லாரும் கூட்டு. நான் என்னோட டீல் வந்து என்னன்னா பழசா ஓகேவா, புதுசா இருந்ததுன்னா டூர்லாம் கிடையாது. புதுசா இருந்ததுன்னா கணேசாவை ஆன் கேமரா சேவ் பண்றோம். ரெடியா இருக்கையில காமச்சான் செருப்பாடி 3 2 1. ஐயோ பழசுடா. டேப் போடு. இப்படி ஆயிப்போச்சு. என்னங்க சிவாஜி இப்படி ஆயிப்போச்சு? ஓகே டன். ஏய் this video is sponsored by Lenovo. எப்படி ஓபன் பண்றது? ஏய் நான் டேப் என்ன தந்தி இருக்கு? கணேஷ் பென் இருக்குடா, அங்க இருங்க. ஏய் ஃபிங்கர் பிரிண்ட் கேக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் அவங்கிட்ட. என்ன அதுல வைக்கிறவியே? எங்க வைக்க? பிளேஸ் யுவர் ஃபிங்கர் அந்த சென்சார் அந்த பவர் பட்டனா. ஓ வா, இங்க பாருங்க, வேற தெரியுதா? ஏய் வந்துச்சு கம்ப்ளீட். வேற மாதிரி மாஸ். நெக்ஸ்ட். ஏ ஸ்பீக்கர் நல்ல ஸ்பீக்கர் அது. JBL 4 JBL ஸ்பீக்கர் கொடுத்துறானே அதுல. இது ஆமாடா சவுண்ட் பை JBL. டால்பிலா உருட்டி எல்லாத்தையும் டால்பி போடுவாங்க. அதான் நாட்டு கிடையாது. என்ன தம்பி சொல்றீங்க? ஏய் பாட்டு வெயிட் பண்ணுங்க. இப்போ ஒரு பாட்டு. அண்ணா பாச்சையே அப்பாத்திட்டே தேனா அப்பாத்திட்டே போடா டான்ஸ் ஆடுற போடா. அது ஆடு. என்ன சிசர்து ஜங்கு ஜிங்கு ஜங்கு ஜிங்கு. எப்படி இருக்கு ஏன் சவுண்ட்? நல்லா இருக்குப்பா. இல்ல டெஸ்க்டாப் மோட் இருக்கா? இருக்குங்க பிசி மோட் இருக்கு. இங்க பாரு கணேஷ் பிசி மோட் தெரியுதா கணேஷ்? பிசி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது கணேஷ் என்ன ஹிஸ்டரியில் பார்த்துருக்கேன் பார்க்காம பரவாங்க. ஓப்பன் ஏஐ, சாட் ஜிபிடி, ஐட்ராக், லேண்ட் டெஸ்டர் டி எல்லாமே வந்து படிக்கிற விஷயமா தான் பண்ணியிருக்காங்க. RJ45 கலர்லாம் பார்த்துருக்காங்க. சரியில்லையே. ஓகே நண்பர்களே, இது வந்து பார்த்தீங்கன்னா லெனோவோட டேப். இதில் என்ன ப்ராசர்னா வந்து MediaTekோட Dimensity 8300. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்றதை இனிமேல் தான் யூஸ் பண்ணி பார்க்கணும். அது எப்படி பார்க்க போறீங்க எப்படின்னா வந்து அதுக்காகவே வச்சிருக்கோம். வேணாம் ஏடா புடிங்கடா அவனை. நான் வர மாட்டேன். எனக்கு ஆத்திர அடக்கலக்கா. யப்பா யார உயிரை விட்டு போறாங்க. ஏய் எதா துண்டால போடுங்க.
இத பாருங்க மீசி எடுக்கூடாது. கையில எடுத்து பார்த்தா ஒரே பிசு பிசுன்னு இருந்தது. Later that night. சீக்கிரம் நம்ம ரிவ்யூ பண்ணணும். இது என்னோட கை வேணும். அது பண்ணதே நான் தான். ஷேவ் பண்றதுக்கு எவ்வளவு ஆக்சுவலா 160. மொட்டை அடிக்கணும்னா 1 week later. ஓகே கணேஷ் தாடியில வளர்ந்துச்சுல. சூப்பரா இருக்கு. எத்தனை நாள் ஆச்சு? ஒரு வாரம் என்ன பண்ண ஒரு வாரம் டேப் வச்சு படம் பார்த்தேன். அதான் எனக்கு தெரியுமே. நீங்க நினைக்கிற படம் இல்ல. நான் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல அனிமே பார்த்தேன். நெட்ஃபிளிக்ஸ் அனிமியா? என்ன அனிமி? பேச முடியாது. வேற என்னலாம் பண்ண? படம் பாக்குறது மட்டும் இல்ல, படம் வரைஞ்சேன். இப்ப நான் அழகா வந்து வீடு தென்னை மரம் வரைஞ்சேன். இது தென்னை மரமா? இது தென்னை மரமா? இது என்ன தென்னை மரம்? நீங்களா இப்படிதான் வரைய சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால இப்படிதான் வரையும். இங்க பாருங்க, கீழே பாருங்க, வீட்டில் எவ்வளோ சர்க்கட் படுத்தாம இருக்குது. ஆட பிக்காளிப்பல சர்க்கட் ஸ்டெட் தொப்புக்கு இருக்கு. அதுதான் இருக்குது. இது பீட்டில் மூக்கு, அது 2 காலு. இது பட்டெக்ஸ். ஆமா, இது பட்டெக்ஸ், இது தலை. சரி, நீங்க வேணா நானும் வேணாம். ஓகேவா? இதுலயே வந்து இன்பில்ட்டா வந்து கூகுள்ல வந்து சர்க்கிள் டு சர்ச் இருக்கு. அதை வச்சு தேடி பார்ப்போம். ஓகேவா? இங்க வந்து கீழே இந்த இது இருக்கா, ஓம் பண்ண இருக்கா, இது வந்து அழுத்தி பிடிக்கணும். இது வந்து நான் வந்து ரவுண்ட் பண்றேன். ஓகேவா? ரவுண்ட் பண்ணி நான் சர்ச் பண்றேன். பீட்டில் நீதி நியாயம் ஜெயிச்சது. பீட்டில் இங்க பாருங்க, இதை தான் இன்ஸ்பயர் பண்ணி வரைஞ்சேன். நீங்க வரைஞ்சது என்னன்னே உங்களுக்கு தெரியுதா? நீங்க வந்து சர்ச் பண்ணி தேடி கண்டுபிடிச்சிக்கலாம். அது மாதிரியே வந்து இமேஜஸ் வரும். நீங்க அதை பார்த்து வந்து ஓகே நம்ம வந்து இதுதான் மனசு திருப்தி பண்ணிக்கலாம். அதை வச்சு முட்டு கொடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு ஃபீச்சர். அப்புறம் என்னது? படம் மட்டும் தான் வரைஞ்சானு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. ப்ரொடக்டிவாகவும் ஒரு சில விஷயங்கள் பண்ணேன். நோட்ஸ் இங்க பாருங்க, அழகா இருக்கு. டயோடு இதுல எதுக்கு வரைஞ்சி வச்சிருக்க? சும்மா ஒரு வீடியோ பார்த்து மெமரி ரெஃப்ரெஷ் பண்ண அப்போ வந்து வரைஞ்சேன். இது வந்து நோட்ஸ் எடுத்தேன் நான். இந்த பையனுக்குள்ளே என்னவோ இருந்திருக்கு பாரு. ஏன்னா ஆயில வந்து வச்சிருக்க. அது அக்கா சிக்கி இல்ல சார் இவன் என்ன பண்ண சார்? அக்கா சுக்கியா? ஆமா. ஒரு சம்மா ஃபீச்சர் காட்டுறேன். கூகுள் லைவ் டிரான்ஸ்லேட். இங்க பாருங்க, நீங்க இதை அழுத்தி சர்ச் பண்ணீங்கல்ல, அழுத்தி பிடிச்சிட்டு இந்த டிரான்ஸ்லேட் பட்டன் இருக்குல்ல, இருக்குல்ல, இது அழுத்துங்க. அவ்வளவுதான். இன்னும் தமிழ் ஆயிடுச்சு எல்லாமே. இங்கிலீஷ் டு தமிழ் மொத்த பேஜும் தமிழ்ல மாறிடும். நீ வேற ஆப் ஸ்விட்ச் பண்ண அவசியமே இல்லை. இதெல்லாம் கூகுளோட மேட்டர். கூகுள் ஜெமினாய். இங்க பாருங்க, இந்த பீட்டிலோட பட்டெக்ஸ். ஐயா ஒரு இந்த தடவை பீட்டில்னு ஒத்துக்கோங்க. இது நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ப்ளீஸ். பொழைச்சு போங்க. சரி ஓகே. ஓகேவா? இந்த பீட்டிலோட மூக்கு இருக்குல்ல, இது எவ்வளவு திக்கா இருக்குல்ல, அது காரணம் வந்து ப்ரெஷர் சென்சிட்டிவிட்டி. லைட்டா பிடிச்சி இப்படி ஸ்கிராட்ச் பண்ணா வரவில்லையே. லைட்டா வரும். இங்க பாருங்க, லைட்டா வரும். அழுத்தி பண்ணீங்கன்னா இப்படி வரும். ஓ, பொருள் அந்த மாதிரி இருக்காருமா. இதை வச்சு எதாவது பண்ணணும். வேற ஏதாவது பட்டன்ல இதை வச்சு எதாவது பண்ணணும். இது வந்துடா. இதை கிளிக் பண்ணது வந்துச்சுடா. கிளிக் பண்ணது வந்துச்சு பேர். நீ வச்சிருக்க ஸ்கிரீன் மேலே வரையலாம். ஓ, அதெல்லாம் இருக்கா? இங்க பாருங்க, இந்த பட்டன் பிரஸ் பண்ணா இது வந்துருது. அப்படியே இது பண்ணிக்கலாம். செமையா. இப்போ ஏதாவது கிளாஸஸ் ஏதாவது எடுக்கிறீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது பட்டன் பிரஸ் பண்ணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு அப்படியே நம்ம அது மாதிரி படம் வச்சுக்கலாம். இங்க பாருங்க, வீடியோ பிளே ஆகுதா? பிளே. நீ தூரமா வச்சுட்டு அப்படியே உட்காந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? அப்புறம் ஹீட்டிங்ஸ்லாம் இருக்கா? ஓகே, வாமா தான் ஃபீல் ஆகுது. நண்பர்களே 33 காட்டுது தெரியுதுங்களா? இப்போ கேம் ஆடி பார்ப்போமா? நான் சொல்ல வந்து என்னன்னா, கேம் வந்து ரெசல்யூஷன் வந்து இது 3K டிஸ்பிளேல அந்த அளவுக்கு தெரியுது எல்லா கேம் ஆடி பார்த்தா 36 வருது. ஸோ ஹீட் டெசிபேஷன் வந்து பெரிய பாடி மெட்டல் பாடி ஆகிறனால வந்து ஈஸியாக டெசிபேட் ஆகிடுது. ஸோ பெரிய ஹீட்டிங் இஷ்யூ கிடையாது. பர்ஃபார்மன்ஸும் ஓகே தான், லேக் ஆகலை. ஆனால் என்ன, அதை கேம் ஆடும்போது ஆன்டி எலிசிங் ப்ராப்ளம். 10 இன்ச்சு 3K டிஸ்பிளே. அதெல்லாம் கேம் ஆட வந்து அந்த அளவுக்கு ஜென்ரேட் பண்ண முடியல 3K டிஸ்பிளேக்கு. இது 10 இன்ச்சுக்கு. பட் ஆனால் இதில் இன்னொரு விஷயம் பண்ண முடியும். இதை வந்து டேப்பை மட்டும் யூஸ் பண்ணாமல் லெனோவோ ஸ்மார்ட் கனெக்ட்னு ஒரு ஆப் இருக்குது. விண்டோஸ்க்கு மட்டும் தான் இருக்குது நண்பர்களே. எந்த லேப்டாப் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். லெனோவோ தான் யூஸ் பண்ணது இல்லை. கனெக்ட் ஆயிடுச்சு, அவ்வளோ தான் ஆன்லைன். இப்போ பேர் எல்லாம் நிறைய கண்ட்ரோல் இருக்கும். இல்லை ஸ்டார்ட் கண்ட்ரோல், கிராஸ் கண்ட்ரோல் வந்துருச்சு. கீபோர்ட் மவுஸ் வந்து இதோட தான் தெரியுங்களா? கீபோர்ட் மவுஸ் இங்கே மவுஸ் இருக்குது. இங்கே வந்து பாருங்க, இங்கே மவுஸ் வந்துச்சா? வந்துட்டு லேப்டாப்பில் இருக்க கீபோர்ட் மவுஸ்லேயே அந்த டேப் யூஸ் பண்ணிக்கலாம். ஷேர் இருக்கா? இது எடுத்துகிட்டு வந்து இதில் போடுறேன். வந்துடுச்சு. இங்கே போடுறது பாருங்க, அங்கே வந்துருச்சு. ஆப் ஸ்ட்ரீமிங் கொடுங்க. இது எனக்கு ஆப் ஸ்ட்ரீமிங்கு. டாக்டர் டிரைவிங் ஓப்பனிங். ஆஹா, சமல்ல. இங்கே பாருங்க, இப்போ டாக்டர் டிரைவிங் இதில் ரன் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இங்கே தான் வருது சவுண்ட். இதில் வருது. ஆக்சுவலாக அவர் சொல்லட்டுங்களா? இதில் இருக்க ஸ்பீக்கரோட இதில் இருக்க ஸ்பீக்கர் நல்லா இருக்கு. லேப்டாப் விட உண்மைதான். ஏய் சாமடா. இப்போ நான் வந்து அடுத்து வந்து கேமரா ஆப் யூஸ் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணுறேன். அங்கே கேமரா வரல, ஆனால் இங்கே வருது. சாமல கூட சொல்லிட்டுங்களா? இல்லை ஒரு சிக்கல் இருக்கு. கணேசா வந்து கக்கூஸில் போய் யூஸ் பண்ணிருப்பா. அப்போ திடீர்னு ஸ்மார்ட் கார்டு வச்சு கேமரா யூஸ் பண்ணிட்டாங்க, எனக்கு தெரியாது. எக்ஸ்டெண்ட் பிசி டிஸ்பிளேவா? இப்போ வந்து நம்ம இந்த கீபோர்ட் மவுஸ் வந்து டேப் யூஸ் பண்ணால, இப்போ இந்த டேபையே ஒரு டிஸ்பிளே மல்டி டிஸ்பிளேவா யூஸ் பண்ணலாம். இப்போ அதுக்கு வேற எக்ஸ்டெண்ட் பிசி டிஸ்பிளே. இங்க பாருங்க. இப்போ என்னன்னா, இப்போ இந்த ஸ்மார்ட் கண்ட்ரோல் இருக்கா? இந்த இது பாருங்க, கொண்டு 3K டிஸ்பிளேன்றதுனால குட்டியாகுது. இப்போ இது மேட்டர் பாருங்க. இப்போ நம்ம கண்டென்ட் ரைட்டர் இருக்கறா, இப்போ இவருக்கு கொண்டு வந்துடலாம். நான் வேலை பார்த்துருமாப்பா. இங்க நான் டச் பண்ணா அங்க ஆகுதுனா? ஓ, அதெல்லாம் இருக்கா? டச் ஒர்க் ஆரம்பிச்சா? இப்போ இவர் மூஞ்சில தொட்டு பார்க்கலாம் நம்ம.
இங்கே பாரு ஜூம் வருதுடா. இந்த டேபோட அருமையான மேட்டர் இதுதான். இந்த ஸ்மார்ட் கனெக்டர் மேட்டர் தான் இருக்கவே அருமை. ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ எவ்வளோ இந்த ரேட்டு நண்பர்களே? இது வந்து 27,000 ஆரம்பிக்குது. 30,000 வேரியண்ட்டும் இருக்குது, 27,000 வேரியண்ட்டும் இருக்குது. அது கான்ஃபிகரேஷன் பொறுத்து. பட் எனக்கு உன்னோட ஒப்பீனியன் 27,000 கொடுத்து வாங்குவியா நீ? வாங்கலாம், ஒருத்து தான். ஏன்னா மற்ற டேப்ல வந்து இந்த ஸ்மார்ட் கனெக்ட் ஃபீச்சர் இருக்கான்னு தெரியல. ஸோ இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. சிம்பிளா சொல்ற பாருங்க, நீங்க ஒண்ணுமே இல்லாம போர்ட்டபிள் மானிட்டர் ஒன்று விற்கும். அதுவே 13,000. அதுக்கு மேலேயே இருக்கு. அதுக்கு மேலே இருக்கா? அதிகம். ரெண்டாவது பேட்டரி இருக்காது, அதை சார்ஜர்ல கனெக்ட் பண்ணுவோம். இதுல பேட்டரியோட டேப் அப்படின்னு போர்ட்டபிள் மானிட்டர் காசு எடுத்துட்டு வைங்களேன், அது ஒரு 15,000. மீதி நமக்கு வந்து ஒரு 13,000 தான் இருக்கு. ஸோ 13,000 டேப்ன்றது நல்ல விஷயம் தானே, இன்கேஸ் நீங்க எக்ஸ்டர்னல் மானிட்டர் யூஸ் பண்றதா. படம் வர எடுத்து பெண்ணும் கொடுத்துட்டாங்க. ஸோ பை த வே நல்ல டேப்பா இருக்குன்னா எஸ் ஆப்வியஸ் நல்ல டேப். எனக்கு தெரிஞ்சு அந்த டேப்போட இந்த டேப் எனக்கு பிடிச்சிருக்கு. கணேசாக பிடிச்சிருக்கு. நீங்க வாங்கணும்னு நினைச்சா கீழே லிங்க் தரேன். இல்லைனா வெப்சைட்ல போனீங்கன்னா உங்களுக்கு இது ஆஃபர் தருவாங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துங்க. உங்களுக்கு நீங்க இந்த லேப் வாங்கில மாட்டீங்களா கமெண்ட்ல போடுங்க. நான் உங்களுக்கு எடுத்து போகிறோம். பாய் கீழே போகலாம். பயப்படுறியா குமார்?